ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் நல்ல ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் நம்ம டெவலப் ஆகும்னு சொல்லலாம். இந்த ப்ராப்ளம் நம்ம கற்றுக்கிட்ட பிறகு ஸோ இது ஜேஇ 2021 ப்ராப்ளம். ஸோ இதில் ரெண்டு டைபோல் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற டைபோல் மொமெண்டோடது P1, பிங்கிற டைபோல் மொமெண்ட் P2ன்னு கொடுத்துருக்காங்க. சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் பாயிண்ட் சி அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் டைபோல் ஏ த ரிசல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மேக்கிங் an angle of 37 degree with the axis. ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நான் போட்டது சம்ல கொடுக்கல, சரியா? நான் முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டேன். இதை நம்ம கண்டுபிடிச்சாலே பெரிய டாஸ்க்கு சார். 37 இதான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, இப்போ இந்த ஏங்கிற டைபோல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைச்சிரும். கரெக்டா? என்சிஆர்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோலில் ஆக்சியல் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும், அதே லைனில் இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இ ஆக்சியல். இதெல்லாம் பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு மேண்டிட்டரியான கொஸ்டின் சொல்லலாம். 2p/4π எப்சிலான் நாட் r3. சரி, இந்த ஈக்குவேட்டர்ல இமேஜின் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் நல்ல காமா யோசிச்சோம்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஈக்குவேட்டோரியல்ல ஒரு குட் ஃபீல்காக இப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. பிளஸ்ல இருந்த அந்த பாயிண்ட்டுக்கு எது சிங்கிற பாயிண்ட், ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் நம்ம அப்படி இமேஜின் பண்ணணும். அப்புறம் பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் ரிசீவ் பண்ணுவாங்க. புக்ல நீங்க பார்த்துருப்பீங்க இ நெட் இந்த சைடு தான் டிராவல் ஆகும், கரெக்டா? அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசீவ் பண்றாங்க, இவங்க கொடுக்குறாங்க. பக்கா? எஸ், இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ரிசல்டன்ட்டோட சேர்த்து போட்டுறக்கூடாது. இப்போ இந்த லைன் இப்படியே போகுதா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகும்? இதுதான் இ ஈக்குவேட்டோரியல். ஒர்க் பண்ணி பாருங்க, செமையா புரியும். நீங்க வெர்டிகலா வச்சு தட் இஸ் ரொட்டேட் பண்ணி படிச்சாலும் சூப்பரா புரிஞ்சிடும். இது யாரோட லைன்? இ ஆக்சியலோடது. அவ்வளவுதான். சம்ல கொடுத்துருக்கிறது 3/5. ஆனா நமக்கு tan தீட்டா எடுத்தாதான் இது கவர் ஆகும். இப்போ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஆப்போசிட்ல உள்ளது என்னது? இ ஈக்குவேட்டோரியல். அட்ஜசென்ட்ல உள்ளது இ ஆக்சியல். அப்போ நான் tan 37 எடுக்கிறேன். ஸோ 37 50 டிகிரிலாம் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே வந்துடும். இது தீட்டா, ஆப்போசிட்ல 3, ஹைபாட்டன்யூஸ் 5. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும், கரெக்டா? √5² - 6 இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். tan 37 is equal to 3/4 ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? இ ஈக்குவேட்டோரியல். அட்ஜசன்ட் சைடுல யார் இருக்காங்க? இ ஆக்சியல். பக்கா. இ ஈக்குவேட்டோரியலுக்கு என்ன? p/- வரும். ஆனா இங்க நம்ம டைரக்ஷன் போட்டதுனால அதை எடுத்துக்கல. கண்டிப்பா சில பேர் மைனஸ்ன்னு எழுதி ஒர்க் பண்ணாலும் குட் தான். மாடுலஸ் எடுத்துக்கணும். ஆக்சியலோட வேல்யூ என்ன? 2p/4π எப்சிலான் நாட் r3 சார். சரி, இப்போ சம்ல தான் ஈக்குவேட்டரோட P2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால நான் இங்க P2 போட்டுக்கிறேன். ஆக்சியலோட P1 கொடுத்துருக்காங்க, அதனால நான் இங்க P1 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ 4π எப்சிலான் நாட் r3 கேன்சல் ஆயிடும். ரிசல்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா P2/2p1. ஓகே, tan 37 என்ன? 3/4. அதுதான் நமக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்ன? P2/2p1 இருக்கா? சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 3/2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேல பாருங்க, P1/P2. ஸோ P1/P2 ஒன்றும் இல்லை, அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அதுதான் ஃபைனல் ஆன்சர். 2/3. கண்டிப்பா ஆக்சியல் ஈக்குவேட்டோரியல் எல்லாத்துக்கும் தெரியும். அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்டா யோசிக்கணும். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு சார் டைபோலோட காம்பினேஷனை இப்படி வெர்டிகலா தான் கொடுப்பாங்க. டெஃபினட்டா ஒரு ஈக்குவேட்டோரியல் ஒரு ஆக்சியல், இல்ல ரெண்டு ஆக்சியல் ஒரு ஈக்குவேட்டோரியல், இப்படிதான் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு செம்ம கிளாரிட்டி கிடைச்சிடும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.